ரொம்ப நாளாக இந்த கவலை ஒன்று என் மனசுலயே இருக்குது. அதாவது வந்து இந்த டிக்டாக் கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் வந்து இன்ஸ்டா கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸுக்கு ரீல்ஸ் பண்ணுறவங்க அண்டு வந்து இந்த கோமாளித்தனமாக நம்ம ஓட்டமெல்லாம் ஸ்டார் மாதிரி வீடியோ போடுறவங்க சரி இப்படியானவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் அண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ இதே வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு டொபிக்கை தேடி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி சரியான கண்டென்ட் சரியான கருத்தை வந்து கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வரவங்களுக்கான சப்போர்ட் ரேசியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. பட் இது ஏன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் ஒரு வியூவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட்டரை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் என்ன மட்டும் சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அதாவது அவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்கு முதல் அதை பற்றி லேர்ன் பண்ணி எவ்வளோ விஷயம் வந்து ரைட் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி கன்வே பண்ணால் ஒரு வியூவருக்கு வந்து அது புரியுமன்றதை வந்து ரைட் பண்ணி ஸோ அதில் வந்து எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதே வந்து பாட்டுக்கு சாங் கிரியேட் பண்ணவும் அதே மாதிரி போடுவாங்க. பட் வந்து அந்த சாங்ஸ்லேயோ இல்லை வீடியோஸ்லேயோ வந்து இவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்கன்ற நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு மேலே கணக்கு காய்ச்சா ஓவராக போயிருமென்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டேன்னா சரி, நான் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்பேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.